ஆமா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? காட்டுக்கு ராஜா யார் தெரியுமா? சிங்கம். அப்படியே அந்த சிங்கம் அப்படி சொல்லு, வா அப்படியே கர்ஜிக்கும். அந்த மாதிரி ஒரு சிங்கம். அந்த சிங்கத்துக்குள்ள ஒரு கர்வம். என்ன கர்வம் தெரியுமா? இந்த காட்டுக்கு ராஜா யாரு? நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படுவாங்களான்னு யோசிச்சுட்டு அந்த வழியில் ஒரு குதிரை எப்படி போயிடுச்சு சொல்லு, அப்படி போயிட்டு இருந்தது. என்னது? குதிரை. குதிரையை நிற்க வச்சுச்சு. இந்த காட்டுக்கு ராஜா யாரு அப்படி குதிரை அது சவுண்டு தெரியலையா? அதே மாதிரி கத்திட்டு நீதான்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அதே வழியில் வந்து ஒரு மான் குட்டி சும்மா அப்படியே ஜம்ப் பண்ணிக்கின்னு வருதுறான். வரும்போது நிற்க வைக்குது. அப்படியே பயப்படுது அந்த இது எது மான். அப்படியே பயம், எங்கே நம்மளை அடிச்சு சாப்பிட்றோமோன்னு. இந்த காட்டுக்கு ராஜா யார் அப்படின்னும் போது மானுக்குட்டி அப்படியே சிலண்டாக தலை குனிஞ்சுதான். அது தலை குனியும் போதே தெரிஞ்சிச்சு, ஓ இது பயந்துடுச்சு. அந்த கர்வம் அதுக்குள்ளே அப்படியே இருந்தது. யானை வருது, ஓ எப்படியே யானை கட்டிட்டு வருது. அப்படியே 2 பல்லு பெரிய இது சிங்கமே பார்க்குறதுக்கு மேலே. ஆனால் இது பெரிய மிருகமாக இருக்குது. ஆனாலும் நம்ம தான் ராஜா. சரி நிற்க வச்சுட்டான் யானை. இந்த காட்டுக்கு ராஜா யார் தெரியாமன்னா யானை அப்படி திரும்பிச்சான். இங்கே பாரு இன்னும் கர்ஜிச்சாமா. இது சிங்கம். காட்டுக்கு ராஜா யார் தெரியாமா? யானை மறுபடியும் அப்படி திரும்பிச்சாமா. மறுபடியும் கர்ஜிச்சாமா. இந்த காட்டுக்கு யானை யார் தெரியாமா ஆனந்தனும். உடனே அந்த யானை என்ன பண்ணிச்சாமா, அது தும்பியில் ஒரே அடி போய் தப்புன்னு வந்து வரும்போது இப்படி நோண்டின்னு வருதாமா. எப்படி இப்படி. நான் என்னத்தான் கேட்டேன்? என்னது? நான் என்னத்தான் கேட்டேன்? இந்த காட்டுக்கு ராஜா யாருன்னு தானே கேட்டேன் நான். அதுக்கு என்ன இப்படி ஒரு அடியாச்சு, என் காலே ஒடிக்க வச்சுட்டீங்க அப்படின்னும் போது அதுக்குள்ளே ஒரு கர்வம் அடங்குச்சாமா. யாருக்குள்ளோ? சிங்கத்துக்குள்ள. அதில் தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, மம்மு எப்பவுமே கர்வம்னு எப்பவுமே யார்கிட்டையும் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? கர்வம் இருக்கக்கூடாது. ராட்டினத்தை பார்த்துக்கிறியா? மேலே கீழே, கீழே இருக்கிறவன் மேலே, மேலே இருக்கிறவன் கீழே. அதே மாதிரி தான் கீழே இருக்கிறவன் மேலே போவான், மேலே இருக்கிறவன் கீழே வரலாம். அந்த மாதிரி தான் வாழ்க்கையா. சும்மா நான் தான் வாழ்கிறவன்ல ஒன்றுமே இல்லாமல் இந்த சிங்கம் போல் அடி வாங்கி விழுந்துடுறான். புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வராமல் போகலாம்.